ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொடுக்கிற எவனும் ரட்சிக்கப்படான்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக பாவத்தோடு இருக்கிறோம், சாபத்தோடு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்படுத்தியே நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறதோடு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, இந்த வட்டாரத்துக்காக, தொடர்ந்து ஊழியர்கள் தொடர்ந்து நடந்தபடியாக நம்ம சொல்லிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே 2025 ஆண்டவரே, கடைசி ஆண்டவரே அப்பா மாதத்தாண்டு கருத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்மன் சபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, உடுப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே இந்த கடைசி மாதம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாத குடும்ப குடிக்கிற இந்த கருத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில் ஆண்டவர் வந்து எல்லா ஊழியர்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பத்தை எல்லாம் இந்த கருத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே 12 மாதங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக, இந்த திறனை எங்களோடு கூட இருந்ததுக்காக ஆண்டவரே அப்பா, இந்த பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அநேக தேவைகள் ஆண்டவரை கொடுத்தீங்க. ஆண்டவர் அப்பா, உற்சாகமாய் ஆண்டவர் ஊழி செய்ய உதவி செய்கிறேன் தகப்பனே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் அப்பா ஊழிக்கு தேவன் பொறுப்படுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வட்டாரம் முழுவதும் நீங்கள் தேவாதி தேவனுக்கு சொந்தமாகும்படியாக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா குடும்பமாய் வந்து ஆண்டவரே அப்பா இந்த ஐக்கியத்தில் ஆண்டவரை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே புதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உண்மை தன்னுடைய வாழ்க்கை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் ஆண்டவரை எல்லா குடும்பத்துக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக ராஜா அப்பா இந்த தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்வே, உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். உலக மனிதர்கள் ஒரு நாள் திருப்தியாக்கலாம், கொஞ்ச காலம் திருப்தியாக்கலாம். வாழ்நாளெல்லாம் நம்மை திருப்தியாக்குகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் திருப்தியாகாததற்கு காரணம் சிலரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவங்க இவ்வளவு விலை உயர்ந்த காரியங்களை வைத்திருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மதிப்புள்ள காரியங்களை வைத்திருக்கிறாங்க சொல்லி ஒருவேளை நாம் நமக்கு குறைவுபட்டது போல நினைக்கலாம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே விலை கொடுத்து வாங்க முடியாதது. எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்படுகிறதோ அது ஒரு விலை குறைந்த ஆசீர்வாதம். ஆனால் எந்த ஆசீர்வாதத்தை விலை மதிக்க முடியாதோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நம்முடைய சுகம் உண்மையான ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரம் அது உண்மையான ஆசீர்வாதம். நம் உயிரோடு இருக்கிறோமே ஜீவனோடு அது உண்மையான ஆசீர்வாதம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகள் அதை பணம் கொடுத்து வாங்கிவிட முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த உண்மையான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் போது நாம் எதை நினைத்து எனக்கு இல்லை என்று நினைக்கிறோமோ அந்த எளிதானவர்கள் நம்மை தேடி தானாகவே வந்துவிடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் 11 மாதங்கள் முடிந்தது, 12வது மாதம், வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். நன்றியோடு உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உலகம் எத்தனையோ தடவை எங்களை திருப்தியற்றவர்களாய் குறைவுள்ளவர்களாய் நிற்க பண்ணினது. எங்கள் ஆத்மாவிலே, எங்கள் ஆவிலே, எங்கள் சரீரத்தில் நாங்கள் குறைந்து போய் நின்றதான நாட்கள் உண்டு. ஆனால் எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் நன்மையினால் திருப்தியாக்குகிற நல்ல தகப்பன் எங்க கூடவே நீ வந்திருக்கிறீரே. இவ்வளவு நாள் இருந்தவர் இனிமேல்களை தாங்குவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ தந்த ஜீவனுடைய கிருபையாண்டவரே, நீ தந்த சுகமுடைய கிருபையாண்டவரே, நீ தந்திருக்கிற சரீரமுடைய கிருபை, நீ தந்திருக்கிற உறவுகளுடைய கிருபை, நீ தந்த ஊழியனுடைய கிருபை, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறா. இயேசுவே எனக்கிரங்கிடுமே, அழுதேடும் எந்தன் சத்தம் கேளுமே, வழியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. இயேசுவே எனக்கிரங்கிடுமே, அழுதே
எந்தன் சத்தம் கேளுமே. வழியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். என்னை மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். என்னை மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். என்னை மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். எந்த வீட்டில் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே. ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. எந்த வீட்டில் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுவே. முடிந்தது என்று நகைத்தனரே. ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் ஒருவேளை அவர் மறந்துட்டாரோ, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய்யோ என்று நினைக்க முடியாது. சூழ்நிலைகள் உண்மை போல தோன்றலாம். ஆனால் அவர் நம்மை திரும்பி பார்ப்பார். இந்த மாதம் அவர் நம்மை திரும்பி பார்க்கிறார். இருக்கிற குருடனை தாண்டி இயேசு போனார். இந்த மனிதன் இயேசுவே என்று கூப்பிட்டார். ஒரு குருடன், பிச்சைக்காரன், எந்த பிரயோஜனமும் இல்லை.
இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அந்த பர்த்திமையை திரும்பி பார்த்தார். அவருடைய கண்கள் திறந்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்தார். இனி ஒரு வாழ்க்கை உண்டா என்று நினைத்தார். ஆண்டவர் யோபுவின் முகத்தை திரும்பி பார்த்தார். எல்லாம் ரெண்டத்தனையாய் வந்தது. 3 முறை மறுதளித்த பேதுரு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? இனி என் எஜமானதை நான் எப்படி பார்ப்பேன் என்று நினைத்தார். இயேசு திரும்பி பார்த்தார். பிரதான அப்போஸ்தலராக மாறினார். யோசேப்பு குடியில் கிடந்தார். ஐயோ, என் தரிசனங்கள் மறித்து விட்டது, இனியும் எனக்கு ஒரு வாழ்வு உண்டா என்று நினைத்தார். ஆண்டவர் திரும்பி பார்த்தார். உலகத்திற்கே படி அளக்கும் அதிபதியாய் மாற்றினார். நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு ஏமாற்றப்பட்ட நிலையில் இருந்தாலும், வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாம் அவர் நம்மை கடந்து போனது போல் தோன்றினாலும், நம்மை திரும்பி பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். என்னை மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். மனித கண்களுக்கு தெரியாமல் நாம் வடித்த கண்ணீர் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கவில்லை. மனித கண்களின் காதுகளுக்கு தெரியாமல் நாம் புலம்பின புலம்பர்கள் அவருடைய காதுகளுக்கு மறைவாக இருக்கவில்லை. அவர் நம்மை திரும்பி பார்க்கிறார். எத்தனை வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு மறித்திருந்தாலும், வாழ்க்கையின் தரிசனங்கள் எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தாலும், சரீரம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும், அவர் நம்மை திரும்பி பார்க்கிறார். அவர் நம்மை திரும்பி பார்க்கிறார். நீங்க திரும்பி பார்க்கிறீங்க ஆண்டவரே, திரும்பி பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஒரு தாய் தன் அழுகிற குழந்தையை மடியில் வைத்து அவருடைய அழுகை போகிறவரை அழைப்பது போல அவருடைய சமாதானம் எனக்குள்ளே வருவது வரை என்னை அவருடைய மடியிலே வைத்து கண்ணீரை துடைக்கிறார். என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவரை புரிந்து கொள்ளுகிற தகப்பன். உலகத்தில் யார் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்மை புரிந்து கொள்ளுகிற தகப்பன், யார் சுகமாக்க முடியாவிட்டால் நம்மை சுகமாக்குகிற தகப்பன், யார் பராமரிக்க முடியாவிட்டாலும் பராமரிக்கிற தகப்பன், யார் மறந்தாலும்